ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாள் தர்மமே தரணியை உயர்த்தும் என்பதை மனதார உணரும் நாளாக உங்களுக்கு அமையட்டும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள் வாக்கு. எவனை எப்போது எப்படி திருத்த வேண்டுமோ அப்படி திருத்துவேன். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று திண்டுக்கல் மாவட்டம் மணியக்காரன்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திருநெல்வேலி மாவட்டம் கீழச்சுரண்டை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. என் பேர் சுதாகர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பொதுமன்றத்தில் நான் இருக்கேன். மன்றத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக மன்றத்துக்கு போயிட்டுருக்கேன். அம்மா எனக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க என் வாழ்க்கையில். இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன்னா ஒரு முறைக்கு 5 முறைக்கு நான் ஒரு முறைக்கு 5 முறையில் நான் 5 முறையில் சிஎம்சி வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆகியிருந்தேன். ஃபிக்ஸ் வரும் எனக்கு. அப்போல்லாம் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதே எனக்கு காலேஜில் ஃபிக்ஸ் வந்துச்சு. காலேஜில் எல்லாருமே பயந்துட்டாங்க. ஃபிக்ஸ் வந்தப்போ காலேஜ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பயந்துட்டாங்க. ஏன்னா டாக்டர் ஃபிக்ஸ் வந்ததுனால பல்ஸ் ஸ்லோவாக இருக்குது, ஒன்றும் முடியாது, நீங்கள் இட்டுன்னு போயிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிஎம்சிக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு 1.5 hours கழிச்சு தான் எனக்கு சுயநினைவு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு அம்மா எல்லாமே இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன்னா அது அம்மா ஃபோட்டோ கொடுத்தா. இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா இன்றைக்கி அம்மா கொடுத்த உயிர் பிச்சு தான் நான் இன்றைக்கி உயிரோடு இதில் அம்மா கொடுத்த உயிர் பிச்சு தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அம்மா எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காங்க என் வாழ்க்கையில். அதே மாதிரி இருமுடி டைமில் மன்றத்தில் எல்லாருக்கும் ஜென்ஸுக்கு நான் தான் மாலை போடுவேன். அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி வேள்வினா எனக்கு என்னன்னு தெரியாது. சித்ரா பௌர்ணமிக்கு வந்திருக்கேன். சித்ரா பௌர்ணமிக்கு வந்தால் கூட நான் வெளியே நின்று தான் பார்ப்பனே தவிர சித்ரா பௌர்ணமிக்கு உள்ளே வந்ததில்லை. ஆனால் இந்த வருஷம் அம்மா எனக்கு சித்ரா பௌர்ணமிக்கு தொண்டு செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த தொண்டு கிடைக்கல எனக்கு. பட் இருந்தாலும் நேற்று கூட கருவறை பண்ணிக்குவேன். எப்போவுமே நான் மாதம் கருவறை மத்திய சென்னை மாவட்ட கோயம்பேடு மன்ற கருவறை பணிக்கு நான் மாதம் வரேன். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் கிட்ட வந்துட்டு நான் கருவறை பணிக்கு நான் எல்லாருமே ஆள் கூட்டிகிட்டு வரேன். அவங்களும் அம்மா பற்றி நிறைய தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அம்மா இல்லைன்னு நினைக்காதீங்க. அம்மா நம்ம கூட தான் இருக்காங்க. அம்மா இல்லைன்னு நினைக்காதீங்க. அம்மா நம்ம கூட தான் இருக்காங்க. அம்மா பற்றி சொல்லணுன்னா எவ்வளவோ சொல்லலாம். ஆனால் இது ஷார்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் அம்மா பற்றி நான் சொல்கிறேன். அம்மா சித்ரா பௌர்ணமி எங்கள் மன்றத்தில் சொல்லுவாங்க. சித்ரா பௌர்ணமி அம்மா அருள்வாக்கு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு. சூளத்தில் உட்காரு, ஒத்த நாகத்தில் உட்காரு, ரெட்ட நாகத்தில் உட்காருன்னு சொல்லியிருக்காங்க. இதே எங்கள் மன்றத்தில் லட்சுமி அம்மான்ற ஒருத்தர் இருக்காங்க. அவங்க அம்மானா அவங்களுக்கு ரொம்ப உயிர். அம்மா அவங்கள சூளத்தில் உட்கார சொல்லியிருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை சூளத்தில் உட்காந்தாங்க, திரும்பி ஒரு தடவை சூளத்தில் உட்காந்தாங்க. அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை. ஆனால் என்னை விட அவங்க அம்மாவை நிறைய கும்பிட்டுருக்காங்க. நான் அம்மாவை சின்ன வயசுலேருந்தே கும்பிட்டுருக்கேன். ஆனால் குரு அம்மா பற்றி நான் என்னன்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஆரம்பத்தில் நான் கருவறை அம்மா தான் நம்பினேன். என்னை இங்கே மருவத்தூர்லேயே கேட்டிருக்காங்க. மருவத்தூரில் எதிரில் கடை இருக்குது பார்த்தீங்களா, அவங்களே கேட்டிருக்காங்க.
கேட்டிருக்காங்க, ஏன் சக்தி உங்களுக்கு குரு அம்மா பிடிக்காதா, கருவறை அம்மா தான் பிடிக்குமான்னு கேட்டாங்க. இல்லை சக்தி, எனக்கு 2 பேருமே பிடிக்கும், கருவறை அம்மா பிடிக்கும், குரு அம்மா பிடிக்கும். ஆரம்பத்தில் இதே எங்கள் மன்றத்தில் கூட கேட்பாங்க லட்சுமி அம்மா, என்ன நீ கருவறை அம்மாவே கும்பிட்ற, குரு அம்மா கும்பிட மாட்டேன்னு கேட்பாங்க. குரு அம்மா தான் கருவறை அம்மான்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை எனக்கு அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லுவேன், கருவறை அம்மா தான் எனக்கு ரொம்ப கருவறை அம்மா தான் எனக்கு ரொம்ப உயிர்னு சொல்லி சொல்லுவேன். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க எங்கள் மன்றத்தில் லட்சுமி அம்மா குரு அம்மா தான் கருவறை அம்மான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அம்மா இருக்கும்போது அம்மா கிட்ட நான் பேசினதில்லை. இதே அம்மா கிட்ட நான் பாத பூஜை பண்ணதில்லை. பொது பாத பூஜைக்கு வந்தப்போ அம்மா அப்போ மௌனமாக இருந்தாங்க. அம்மா என்னை பார்த்து எதுவுமே பேசலை. அம்மா என்னை ஒரே ஒரு பார்வை மட்டும் பார்த்தாங்க. அந்த பார்வையிலே தெரிஞ்சுக்கினேன் அம்மா நம்மளுக்கு எவ்வளோ, அம்மா பேசலைன்னா கூட அம்மா என்னை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அம்மா இருக்கும்போது அபிஷேகத்துக்கு பணம் கட்டினேன். நான் அம்மா கிட்ட நான் வேப்பிலை மந்திரிப்பு வாங்கினேன். அந்த வேப்பிலை மந்திரிப்பு இன்னும் வாங்கினால்தான் தான் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன். அம்மா கொடுத்த உயிர் பிச்சு தான் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன்னா, என் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. எனக்கு அப்பா இல்லை, அம்மா கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்காங்க, பூக்கடை வச்சுட்டு இருக்காங்க. அம்மா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் நான் அம்மாவை கும்பிட்டு இருந்தேன். அம்மாவை எப்போவுமே நான் விட்டதில்லை. எனக்கு அம்மா வேணும், எனக்கு குரு அம்மா வேணும், கருவறை அம்மா வேணும் தான் இப்போ கூட நினச்சிட்டு இருக்கேன். நேற்று கூட கருவறை உள்ள போகும்போதே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். வெள்ளிக்கிழமை அதுவும் நம்ம உள்ள கருவறை உள்ள போயிட்டு வந்தோமே, அம்மா சொல்லியிருக்காங்க அருள்வாக்கில், கருவறை உள்ள போயிட்டு வந்தாலே உன்னை காப்பாற்றுவன்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க அருள்வாக்கில். அதே மாதிரி தான் எல்லாமே கருவறை நாம் இன்னைக்கு மாதம் கருவறை பணியில் எத்தனையோ நான் எத்தனையோ முறை கருவறை உள்ள போயிட்டு வந்ததுனால தான் என் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என் பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை இல்லாமல் தான், என் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது எங்கள் வீட்டில். அதுக்கு முன்னே என் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்கும். இந்த மாதம் கருவறை பணிக்கு வர்றதுனால என் வீட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக இருக்குது எங்கள் வீட்டில். அதே மாதிரி எங்கள் மன்ற ராணிப்பேட்டை மாவட்ட பொதுமன்ற கருவறை பணிக்கு எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தருவாங்க கருவறை பணி. அப்போ நான் ஒரு வருஷம் தான் வந்தேன் அந்த கருவறை பணிக்கு. மறு வருஷம் என்னால் வர முடியல. அதுக்கு மறு வருஷம் கருவறை பணி கொடுத்தாங்க எங்களுக்கு ராணிப்பேட்டை மாவட்ட பொதுமன்றத்துக்கு, எங்கள் மன்றத்துக்கு கொடுத்தாங்க. ஸோ அதனால் அம்மா எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. அம்மாவை மறக்காதீங்க, அம்மாவை கும்பிடுங்க. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.